ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. எங்கள் செந்தில் வீட்டில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அப்பா இருந்துட்டு ரொம்ப கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலை, அவ்வளோதான்டா, நீ ஜெயிலுக்கு போக வேண்டியதான்றாங்க. போலீஸ் வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக போகிறாங்கன்றாங்க. படித்து சொன்னேன், என்னுடைய பேச்சை கேட்டியா? என்னுடைய பேச்சை கேட்காம தேவையில்லாமல் வேலைகளை பண்ண, இன்னைக்கு பார்த்தியா உன்னுடைய வேலையை விட்டு தூக்குற மாதிரி ஆகி போச்சு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. மீனா என்னம்மா இதுன்றாங்க. மாமா கொஞ்சம் பொறுமையா இருங்க மாமா, தேவையில்லாமல் இது பேச வேண்டாமே, ஏற்கனவே வந்து அவர் ரொம்பவே பயந்து போயிருக்காருன்றாங்க. இவன் அந்த லஞ்சம் மட்டும் வாங்காத இருந்தா இவ்வளவு வந்திருக்குமாமான்றாங்க. தேவையில்லாத லஞ்சம் வாங்கினா இன்னைக்கு பாத்தியா தேவையில்லாம பிரச்சனையும் வந்துருச்சுன்றாங்க. இவன் பண்றதுதான்மா எல்லாமேன்றாங்க. இவன் ஒழுங்கா இருந்திருந்தா ஏன் இந்த மாதிரி தேவையில்லாம வேலையெல்லாம் நடக்க போகுதுன்றாங்க. கொஞ்சம் கூட வந்து யாருடைய பேச்சும் கேட்காம அவன் இஷ்டத்துக்கு ஆடிட்டு தெரிஞ்சான்றாங்க. இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையில அவன் மாட்டிக்கிட்டான் அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கோவப்பட்டு பாண்டியன் வந்து தேவையில்லாம இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து கோமதியுமே வந்து செந்தில் கொஞ்சம் நீ பொறுமையா இருந்திருக்கணும்டான்றாங்க. ஏன்னா அந்த லஞ்சம் வாங்கினதுனால இன்னைக்கு வேலையில இருக்கிறவங்க எல்லாம் உன்னை ஒரு மாதிரி பார்த்தாங்கன்னு சொல்றேன். இப்போ ஊருக்காரங்க எல்லாம் கொஞ்ச நேரத்துல எப்படி இப்படி பேசுவாங்க தெரியுமாடான்றாங்க. அத்தை ஏற்கனவே அவர் இதா இருக்காரு, விடுங்க, அதை பாத்துக்கலான்றாங்க. செந்தில் பாட்டுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ரூம்குள்ளார போயிடுவாங்க. உடனே வந்து பாண்டியன் இருந்துட்டு என்னம்மா இவனுக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லையான்றாங்க. அவ்வளவு சொல்றோம், ஆனா யாருடைய பேச்சு அவன் கேட்க மாட்டேங்கிறானேன்றாங்க. மாமா என்ன மாமா பண்ணலாம், என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம், விடுங்க மாமா அப்படின்ட்டு மீனை சமாதானப்படுத்துறாங்க. செந்தில் ரூம்ல வந்து ரொம்ப கவலையோடு இருக்காங்க. அடுத்து என்னென்ன பிரச்சனை நடக்க போதோ தெரியலன்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க செந்தில். மீனா வந்து செந்தில சமாதானப்படுத்துறாங்க. அதோட இந்த ப்ரெமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.